ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா பவர் கொரியில் எப்படி பேராமீட்டர் ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எப்பயும் போல் ஃப்ரம் டேட்டா பேஸில் ஃப்ரம் எஸ்கியூஎல் சர்வர் டேட்டா பேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நான் டாட் கொடுத்துக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா கொரி எழுதாமல் டேரெக்டாக டேபிள்லேருந்து டேட்டா எடுக்கணும். நீங்கள் கொரி எழுதி எடுக்கணும்னா நீங்கள் கொரி எழுதிக்கிங்க. சப்போஸ் அதை பற்றி தெரியல அப்படின்னா நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டிருக்கோம் கொரி எப்படி எழுதி பவர் கொரியிலேருந்து டேட்டா எடுக்கிறதுன்னு. ஸோ நான் உங்களுக்கு டேக் பண்ணி விடுறேன், நீங்கள் டேக்ல இருந்து எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேபிளை செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை லோட் கொடுத்துட்றேன். ஸோ நமக்கு டேட்டா ஆக்சுவலாக லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் பேராமீட்டர் வேணும். அதை எப்படி நம்ம ஆட் பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த டேபிளை செலக்ட் பண்ணணும். உங்களோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒர்க் புக் கொரிஸ்னு வரும். இது வந்து பவர் கொரியோட விண்டோ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள் ஒன்று எடுத்திருக்கோம். ஸோ அதோட இப்போ நம்ம எத்தனை டேபிள் எடுத்துருக்கோமோ அதோட டீட்டெயில் இங்கே இருக்கும். இதை ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பவர் கொரி விண்டோ வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மேனேஜ் பேராமீட்டர் அப்படின்னு இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது டேரெக்டாக ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேனேஜ் பேராமீட்டர்னு வந்துடும். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நியூ பேராமீட்டர் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இந்த கீழே இருக்கிற அந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். அதில் பார்த்தீங்கன்னா நியூ பேராமீட்டர்னு கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக பேராமீட்டர் செட் பண்ணி வந்துடும். நான் வந்து பேராமீட்டர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பேராமீட்டர் வேல்யூ டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்குங்க, அது என்ன மாதிரி டைப்புன்னு கேட்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு. ஸோ இதில் வந்து சஜஸ்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வேல்யூ வேணாலும் கொடுத்துக்கலாங்கிறது எனி வேல்யூ. இல்லை லிஸ்ட் ஆஃப் வேல்யூ அப்படின்னா நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் என்னென்ன வேல்யூ வேணும் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, என்னால் எக்ஸல் ஓப்பன் பண்ண முடியல. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். இங்கே வரத்துக்கு முன்னாடி நான் இதை காப்பி பண்ணி இதை பேஸ்ட் பண்ணி இதை வந்து நான் ரிமூவ் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா டேட்டா எடுத்துக்கிட்டேன். இதை நான் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். காப்பி பண்ணி ஒரு நோட் பேட்லாம் டேக் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ போயிட்டு நம்ம எடிட் பண்ணிட்டு நியூ பேராமீட்டர் இங்கே பார்த்தீங்கன்னா ஓகேங்களா? ஸோ எனி வேல்யூவில் நான் டெக்ஸ்ட் கொடுத்துக்கிட்டேன். இங்கே நான் லிஸ்ட் ஆஃப் வேல்யூ கொடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நோட் பேடில் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். மேனேஜரோட நேம் எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதில் டிஃபால்ட் வேல்யூ எதுனா வச்சுக்கலாம். இல்லை ஒவ்வொரு வாட்டி நம்ம செலக்ட் பண்ணணும், செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் டிஃபால்ட் வேல்யூ வச்சிடறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கரண்ட் வேல்யூ தான், டிஃபால்ட் வேல்யூ தான். ஓகேங்களா? ஸோ நான் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பேராமீட்டர் செட் ஆயிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா டேபிளில் நமக்கு எந்த சேஞ்சஸும் நடக்கல. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பயும் போல தான் இருக்குது. ஏன்னா நம்ம பவர் கொரியில் இந்த பேராமீட்டர் நம்ம எங்கேயும் யூஸ் பண்ணல. அது எப்படி யூஸ் பண்ணுறோம், எடிட்டில் இப்போ மேனேஜர் இந்த ஏரோவை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டெக்ஸ்ட் ஃபில்டர் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ஸ் அப்படின்னு கொடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏபிசி அப்படின்னு ஒரு லிஸ்ட் புக்ஸ் மாதிரி இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா கீழே பேராமீட்டர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு பேராமீட்டர் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கிச்சு. இல்லைன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நம்ம பேராமீட்டரோட வேல்யூக்கு ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிக்கிச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ லோட் அண்ட் க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இங்கே எஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லிஸ்ட்டில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா டேட்டா ரெஃப்ரெஷ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம எனி வேல்யூ லிஸ்ட் ஆஃப் வேல்யூ கொடுத்து பார்த்தோம். ஸோ இதே வந்து எனி வேல்யூவாக நம்ம அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேபிளுக்கு போயிடுறோம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நானு ஆ சேல்ஸ்மேன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதே மாரி நியூ பாராமீட்டர் நீங்க சேல்ஸ்மேன் ஓகேங்களா? இதுலயும் இது வந்து டெக்ஸ்ட் தான். நாங்க எனி வேல்யூ குடுத்துட்டு ஓகே குடுத்துர்றேன். சேல்ஸ்மேன் ஓகே. ஸோ நம்ம ஏதோ ஒரு வேல்யூ குடுக்கணும். பார்த்தீங்கன்னா 1, 2, 3ன்னு குடுத்துர்றேன். ஓகே குடுத்துர்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேல்ஸ்மேனோட வேல்யூ லூயிஸ் அப்படிங்கிற ஒரு நேம நம்ம இங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். LUIS லூயிஸ் ஓகேங்களா? இப்போ லூயிஸ் வந்துருச்சு. இப்போ இந்த பாராமீட்டர நான் இங்க மேட்ச் பண்ணிடுறேன். சேல்ஸ்மேனுக்கு சேல்ஸ்மேன் வச்சுட்டு ஓகே குடுத்துர்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா, லூயிஸ் ஃபில்டர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ லோட் அண்ட் க்ளோஸ் குடுத்தீங்கன்னா, லூயிஸ் மட்டும் எடுத்துக்கிச்சு. ஆக்சுவலா அந்த லிஸ்ட்டுக்கும் எனி வேல்யூக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுல நீங்க வேல்யூவ டைப் பண்ற மாரி இருக்கும். அதே இதுல பார்த்தீங்கன்னா, நீங்க லிஸ்ட்ல செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஓகேங்களா? நம்ம அடுத்த வீடியோல இந்த கொரி எப்படி ஆட் பண்ணி உங்களால பாராமீட்டர் ஆட் பண்ண முடியும்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.